ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் மறுபடியும் வழக்கம் போல் நம்ம கான்ட்ரோவர்சியல் சப்ஜெக்ட்குள்ளேயே வந்துடும் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களில் நிறைய அறிவுரைகள்லாம் சொன்னேன். ரைட்டு தான், அதை பற்றி தொடர்ந்து அந்த மாதிரி சேவைகளை நம்ம சேனலில் நான் செய்ய தான் போகிறேன். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரோவர்சிஸுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சில நண்பர்கள், அவங்கள அப்படியே காயப்பட முடியாது இல்லை. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு சில டாபிக் அப்பப்போ எடுத்து நம்ம சேனலில் பேசுறது வழக்கம் தான். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வழக்கம் போல் எல்லா யூடியூப்லையும் என்ன சொல்லுவாங்க, இந்த மனைவி இந்த நடிகருக்கு இரண்டாவதாக வாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி பெண்களையே தாக்கி தாக்கி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வேற மாதிரி ஒரு கணவர்கள்லாம் இருக்காங்க. இரண்டாவது கணவராக வாக்கப்பட்ட கணவர்கள், நடிகர்கள், தியாக திருவிளக்குகள் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப ஜாலியா நம்ம பேச போறோம். ஏப்பா அவங்க குடும்ப வாழ்க்கை உனக்கு ஜாலியா அப்படின்னு என்ன கேட்பீங்க. ஆனா அவங்களே ஜாலியா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதனால இதை நம்ம ஜாலியாவே பேசுவோம். சோ இப்போ நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது இந்த இரண்டாவது திருமணத்துக்கே பேர் போன ஒரு நடிகர் ஜோடிகள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் அவர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சரத்குமார் அவர்கள் பத்தி சொல்லிடுவோம். சரத்குமார் வாழ்க்கையில ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி இருக்கு. இவரோட லவ் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சுன்னு வைங்களா, ஒரு வெப் சீரிஸ் எடுக்கலாம். நல்ல ஐடியால டைரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சரத்குமார் சாரை வச்சு ஒரு வெப் சீரிஸ் எடுங்க, அவரோட லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி எடுங்க, பிச்சுக்கிட்டு போவோம். ஏன்னா நிறைய பேருக்கு இதோட ஆரம்பமும் முடிவும் தெரியாம ரொம்ப அலாடிட்டு இருக்கும் யூடியூப்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயத்தை வச்சு நான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அதாவது சரத்குமார் அவர்கள் முதலில் திருமணம் செய்தது சாயா அப்படின்றவங்க தான். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பெண்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வரலட்சுமி சரத்குமார், இன்னொருத்தவங்க சினிமாவுல வந்தும் போவாம வராமையும் இருக்கிறாங்க. இவங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு பெரிய லவ்வர் பாய் ஆயிட்டாரு, ஒரு பிளே பாய் ஆயிட்டாரு. ஏன்னா தேவயானி அவர்கள் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அம்மாட்ட போய் பொண்ணும் கேட்டிருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க, நோ 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 உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரா அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கும் போது அவங்க வீட்லயும் போய் பொண்ணு கேட்டிருக்காரு. ஹீராமும் அதான் சொல்லியிருக்காங்க, எப்பா நாங்கெல்லாம் பாம்பே காரங்கோ, நீ வந்து தமிழ்நாட்டுக்காரம், அதனால நாங்க கொடுக்க மாட்டோம் பொண்ணு, அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நக்மா அவர்கள் மட்டும் தான், நீ எத்தனை கல்யாணம் ஆனாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு தேவை உன் பாடி, எவ்வளவு ஜிம் பாடி நல்லா ஏத்தி வச்சிருக்கிற பத்தியாவா, நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷம் லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. இருந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து சாயா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோம்னா சாயா என்ன சொன்னாங்க, ஓ நக்மா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறியா, கூடிய சீர அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்ப, அதுக்கு முன்னாடி நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சாயா அவர்கள் சரத்குமார் அவர்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல நக்மாவை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நக்மா அவர்கள் கல்யாணம்லாம் பண்ண முடியாது, நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கிறான், நான் இன்னும் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படங்கள்ல நடிக்கணும், நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் உட்காந்து இட்லி தோசை சுட்டு போடுவேன் நான் போயா அப்படின்ட்டு பாம்பே கிளம்பி ஓட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம விரக்தியில இருந்த நம்ம சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ராதிகா அவர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலப்போக்கில் திருமணமா மாறி இன்னைக்கு கடைசி வரைக்கும் ராதிகா அவர்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நல்ல விஷயம் தான், இதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ சரத்குமார் அவர்களோட லவ் ஸ்டோரி தான் சொன்னேன். இவர் வந்து ராதிகா அவர்களோட எத்தனாவது கணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா அவர்களோட அபிஷியலி 3rd கணவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ராதிகா அவர்களுடன் வாக்கப்பட்ட 3வது கணவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ராதிகா அவர்கள் விஜயகாந்த் அவர் மேல இருந்த லவ்ல விஜயகாந்த் அவர்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் அதை ஒத்துக்கல. அதுக்கு முன்னாடியே பிரதாப் போத்தன் அப்படின்ற ஒரு நடிகரோட லவ்ல இருந்து அவரை திருமணம் பண்ணி ஒரு சில காலங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒரு லண்டன் பிசினஸ் மேனான ரிச்சர்ட் ஆடி அப்படின்றவங்க திருமணம் பண்ணாங்க. அவரை திருமணம் பண்ணி ரிஹான் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு இருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு இப்ப சமீபத்தில் திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்திருக்காங்க இல்லைங்களா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் சரத்குமார் அவர்கள் இவங்களோட வாழ்க்கையில் வந்தார். அவரை 3வது திருமணம் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதுக்கு மேல இந்த கான்ட்ரோவர்சியை நம்ம பேசவே வேணாம், இது கான்ட்ரோவர்சியே கிடையாது, இவங்களோட லைஃப்ல நடந்த உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தம்பதி கிட்ட மூவ் ஆகுமா. 2வதா சொல்ல போறது நடிகை சரண்யா அவர்கள் மற்றும் அவருடைய 2வது கணவரான பொன்வண்ணன் அவர்கள். ரொம்ப நாள் அந்த கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குங்க. ஏங்க உண்மையாங்க சரண்யா அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சா, நம்ம பொன்வண்ணன் அவர்கள் தான் 2வது கணவரா அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருக்குது, கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா. தெளிவுபடுத்திடுற, சரண்யா அவர்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் ஆகிவிட்டது. அதாவது சரண்யா அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மலையாளத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் எமிராஜ் அப்படின்ற மகள் தான் இவங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ சினிமாக்குள்ள மட்டும் வராது, அதை தவிர நீ என்னவாலும் பண்ண அப்படின்னு இருக்காரு. அதனால ஆரம்பத்தில் சரண்யா அவர்களுக்கு சினிமா மேல பெருசா ஆர்வம் இல்லை. அதனால ஒரு டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. ஆனா சரியான மார்க் இல்லாதனால டாக்டர் ஆக முடியல. அதுக்கப்புறம் ஒரு டயட்டீஷியன் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி டயட்டீஷியன் ஆகி அவங்களோட கெரியர்ல அவங்க ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது சினிமாக்காரன் தான் சும்மா இருக்க மாட்டானுங்கல்ல. நேரா மணிரத்னம் யூனிட்ல இருந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, சரண்யா அவர்களை கான்டாக்ட் பண்ணி, ஏமா நீ வந்து நான் நாயகன் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துல நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொக்கி போட்டுருக்காங்க. அது வந்து ஆரம்பத்தில் சரண்யா அவர்களோட தந்தை ஒத்துக்கவே இல்லையா, என் பொண்ணை மட்டும் நான் சினிமாவில் விட மாட்டேன், ஏன்னா நானே டேரக்டரா கிட்டத்தட்ட ஒரு 70-80 படம் ஏகிட்டேன், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால என் பொண்ணை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ இவங்களை உள்ள கூட்டு வந்துருக்காங்க. கூட்டு வரும்போதே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, என்னன்னா நான் ரொமான்ஸ் காட்சி நடிக்க மாட்டேன், கிஸ் நடிக்க மாட்டேன், அதாவது கிசிங் சீன்ஸ்லாம் நடிக்க மாட்டேன், ரொம்ப ஆபாசமா நடிக்க மாட்டேன், ஒரு டீசென்டான ஒரு நடிகை தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப டீசென்டாக நடிச்சிருக்காங்க. இன்னிவரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சரண்யா அவர்கள் உள்ள சினிமா உள்ள வந்தது. வந்தப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதே பக்கம் ஒரு சைடு நம்ம ராபர்ட் ராஜசேகர் அப்படின்ற
ஒரு இயக்குனர் டியோ 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு எங்க டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி வெற்றி பெற்ற ஒரு தலை ராகம் அப்படின்ற ஒரு படத்தை கூட டி ராஜேந்தர் மட்டும் இயக்கலையா, ராஜசேகரன் இணைந்து கதை திரைக்கதையும் எதிர்க்காராம். இது மட்டும் இல்லாம ராஜசேகர் அவர்கள் மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்ற ஒரு படத்தை பிரபு மற்றும் சரண்யா வச்சு எடுத்தாரு. அந்த டைம்ல சரண்யா அவர்கள் இவரோட டைரக்ஷன்ல நடிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்து அதுக்கப்புறம் அது காதலா மாறி இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் குடும்பம் நடத்திருக்காங்க. அப்போ ராஜசேகர் அவர்களை தாரா அப்படின்ற ஒரு நடிகை வந்து ஒரு தலையா காதலிச்ச போது இவர் வந்து சரண்யாவை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு காண்டுல இவங்க 2 பேருக்குள்ள கோழி மூட்டி அந்த தாரான்ற நடிகை இவங்க 2 பேரும் பிரிச்சுட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு சரண்யா அவர்கள் ரொம்ப காலமா திருமணம் பண்ணாம அப்படிதான் இருந்தாங்க. அப்பதான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1994 வருஷம் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல கருத்தம்மான்ற ஒரு படம் வந்து பாத்தீங்களா. இந்த கருத்தம்மா படத்துல சரண்யா மற்றும் பொன்வண்ணன் இவங்க 2 பேரும் கேரக்டர் ரோல் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறி 1995 வருஷமே 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேருக்கும் சேர்ந்து 2 பெண்கள் இருக்கிறாங்க, நல்லா வாழ்றாங்க. இருந்தாலும் பொன்வண்ணன் அவர்கள் சரண்யா அவர்களோட 2வது கணவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 3வதா சொல்ல போற நடிகை பாவனி, அதாவது அமீர் பாவனி அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாவனி அவர்களுக்கு அமீர் அவர்கள் 2வது கணவர் தான். ஆனா பாவனி அவர்களோட முதல் கணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஒரு தெலுங்கு ஃபேமஸ் சீரியல் ஆர்டிஸ்ட் பிரதீப் அப்படின்னுவாங்க. பிரதீப்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது, தீபு அப்படின்றது தான் அவரோட ஆன் ஸ்கிரீன் நேம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பிரதீப் அவர்கள் ஆரம்பத்துல சீரியல்ல வந்து நல்ல பேர் வாங்கினதுக்கு அப்புறம் சினிமா உள்ள போனார். ஆனா சினிமாவில் அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்காதனால மறுபடியும் சீரியலுக்கு ரிட்டர்ன் அடிச்சு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த பக்கம் பாவனி அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்ல பெரிய லெவலில் சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன தம்பி, இரட்டை வால் குருவி அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சி 4 வருஷம் 2 பேரும் லவ்ல இருந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. நவம்பர் 2016 வருஷம் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது. ஆனா ஃபேமிலியில யாருமே அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு வழியா திருமணமே பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சென்னையில வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பிரதீப் அவர்களுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க, நம்ம திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சீரியல்லாம் வந்து சரியா வராதனால பிரதீப் அவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதுக்குள்ளேயே அந்த வீடு கட்டுறதுக்குள்ளேயே அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகி குழந்தையும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதனால செலவுக்கு சரியா காசு இல்லாதனால 2 பேருக்கும் வந்து அந்த பண பிரச்சனை அதிகமா வந்திருக்குது. இருந்தாலும் பாவனி அவர்கள் நிறைய சீரியல்ல நடிச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் குடிப்பழக்கம் இவருக்கு கொஞ்சம் அதிகமானனால பப்ளிக்ல போய் குடிக்கும் போது சில கலாட்டாக்கள் பண்றது, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அங்க குடிச்சிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கலாட்டா வந்திருக்குது. அந்த கலாட்டா வந்து பெரிய பூதாகரமா வெடிச்சு அன்னைக்கு நைட்டு உங்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் தூக்கு மாட்டி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளில வந்தது. இந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியால பெரிய லெவல்ல போச்சு. இதுக்கு காரணம் பாவனி அவர்கள் தான், இதுக்கு காரணம் பாவனி அவர்களோட டார்ச்சர் தான் அப்படின்ற மாதிரி வந்தாலும் கடைசியில் வந்து இதை வந்து போலீஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா இவருக்கு இருந்த டிப்ரெஷன் மற்றும் இவருக்கு இருந்த கடன், அந்த நேரத்தில் இவர் போதையில எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாவனி அவர்கள் ரொம்ப நாளா தனியா இருந்து சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிக் பாஸ்ல ஒரு என்ட்ரி கிடைச்சது. பிக் பாஸ் உள்ள போன உடனே அபிநய இருக்கார் பாத்தீங்களா, ஜெமினி கணேசனோட பேரன். சோ அவருக்கும் பாவனி அவர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் கொக்கி போட்டு மாத்தி மாத்தி ஒரு டிராமா உள்ள பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவரும் திருமணம் பண்ணி அவருக்கும் பையன் இருக்கு, இவங்களும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகி டைவர்ஸ்ல இருந்தவங்க, டைவர்ஸ் ஆகி கணவர் இறந்த ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா அவரும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரா, கரெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த பெரிய சேட்டிலைட் தொலைக்காட்சி ஒரு மாமா வேலை பார்த்து அமீர் அப்படின்ற ஒரு டான்சரை இவங்களோட கோத்து விட்டு 2 பேரையும் பாப்புலர் ஆக்கி விட்டாங்க. அதுவும் எப்படி, அமீர் அவர்களும் ஒரு பக்கம் பிக் பாஸ்ல கொக்கி போட்டாரு, ஆனா பிக் பாஸ் உள்ள வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் மாமா வேலை பாக்குற மாதிரி ஒரு 2-3 ஷோ வந்து இவங்களே கண்டக்ட் பண்ணி அதுல இவங்களே ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்து கடைசியில இவங்க 2 பேருக்கும் மாமா வேலை பார்த்தது தான் மிச்சம். இதன் காரணமாக தான் அமீர் அவர்கள் பாவனி அவர்களுக்கு 2வது கணவராக வாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப அடுத்ததா 4வதா சொல்ல போறது நடிகை சீதா மற்றும் பார்த்திபன். இது கூட ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. உண்மையாவே சீதா அவர்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா? அந்த 2வது தியாக திருவிளக்கு யார் அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும், அதாவது நம்ம சீதா அவர்களும் பார்த்திபன் அவர்களும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 1995 ஆண் போம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த படம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. சீதா அவர்களும் பாப்புலர் ஆனாங்க. ஆனா சீதா அவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் பார்த்திபன் அவர்கள் முதலில் இயக்கிய புதிய பாதை அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. இந்த மாதிரி சேர்ந்து நடிச்சனால தான் இவங்களுக்குள்ள லவ் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திபன் அவர்களுக்கு சீதாவை நல்லாவே தெரியும். அப்போதுல இருந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த உடனே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக தான் புதிய பாதை படத்துல சீதா அவர்களுக்கு இவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படம் வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்குச்சு. ஒன்னு பெஸ்ட் பிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகரி, இன்னொன்னு நடிகை மனோரமா அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த ஒரு படம். சோ முதல் படமே வெற்றி படம். அதுக்கப்புறம் இவங்களோட காதல் வந்து மலர்ந்து 1990 வருஷம் இவங்க வந்து கல்யாணம் பண்ணினாங்க. ஆனா எதனால பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு காரணம் ரொம்ப காலமா தெரியாம இருந்தது இல்லைங்களா? அதை சீதா அவர்களே ஒரு பேட்டியில போட்டு உடைச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டோம் ரைட்டுங்க, குடும்பம் நடத்தணும்ல, எங்க ஒரு குடும்பம் நடத்துவாரு, அப்பப்போ சினிமான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க மாட்டாரு, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது, இவரு கூட இனிமேல் என்னத்த வாழ்றது அப்படின்னு நாங்க முடிவு பண்ணனால தான் ஒரு காலகட்டத்தில் நாங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணோம். 2001 வருஷம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் 10 வருஷம் தனியா தான் இருந்தேன். 2010 வருஷம் சதீஷ் அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்டரோட எனக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு நாங்க 2 பேர் லிவிங்
டுகெதர்ல 6 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் 2016 வருஷம் நாங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கல்யாணம் ஆகல, லிவிங் டுகெதர்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொன்னாலும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற இன்னொரு தரப்பும் சொல்லுது. சோ அந்த தியாக திருவிளக்கு சதீஷ் அவர்கள் சீரியல் ஆக்டர் சதீஷ். 5வது நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள். விஷ்ணு விஷால் அவர்கள் யாருக்கு 2வதாக வாக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான இந்தியன் பேட்மிண்டன் பிளேயரான ஜுவாலா குட்டா அவர்களுக்கு தான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்துல ஒழுங்கா அவர் கூட காலேஜ் மேட்டா இருந்த ரஜினி நடராஜ் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையனும் வரான். ஒழுங்கா குடும்பம் நடத்திருக்கலாம்ல, என்ன விவகாரமோ தெரியல. இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு 2018 வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2020 வருஷம் ஜுவாலா குப்டா அப்படின்ற ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அவங்க இந்தியாவில ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் உமன், நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், இப்போ 2021 கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல கல்யாணம் பண்ணினாங்க. இவங்க கூட சக பிளேயரா இருந்த சேட்டன் ஆனந்த் அப்படின்றவரை இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டேட்டிங் பண்ணி 2005 திருமணம் பண்ணி 2011 வருஷம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான அசாருதீன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு வெடிச்சது. என்னப்பா சொல்ற, அசாருதீனா இவரு ஏன் இவங்க வாழ்க்கையில பூந்தாரு அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா அசாருதீன் என்ன சொல்றாரு, இது நான் காரணம் இல்லைங்க, அதாவது இந்த பேட்மிண்டன் அசோசியேஷன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன புரியாது, அதனால என்னை வச்சு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டு என் பேரை கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் கடைசியா வந்து மாட்டினவர் தான், அதாவது 2வதா வந்து மாட்டினவர் தான் நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள். சோ அவரும் ஜுவாலா குட்டா அவர்களுக்கு 2வதாக வாக்கப்பட்டார். 6வதா சொல்ல போறது நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள். என்னையா சொல்ற, இவருக்கு தான் இப்போ மனைவி குழந்தை எதுவுமே இல்லாம தனியா கஷ்டப்பட்டுங்கிறாரு, இவரு நீ எதோட கோத்து விட போற அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் கிரகலட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு 2வது கணவராக வாக்கப்பட்டார்னு சொன்னா ஷாக்கா இருக்குல்ல. கிரகலட்சுமி கூட இப்போ வாழ இருந்தாலும் கிரகலட்சுமி அவர்கள் திருமணம் பண்ணும் போது பிரசாந்த் அவர்கள் 2வது கணவரா, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு முதல் கணவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிஷியலா திருமணம் பண்ண கதைலாம் கிடையாது, அது வேற ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது அவங்களோட முதல் கணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணு பிரசாத் நாராயணன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் வேணு பிரசாத் அவர்கள் ஐடிஎம்ல வேலை பார்க்கும்போது கிரகலட்சுமி ஸ்டெல்லா மேரிஸ்ல படிச்சுட்டு இருந்தாங்களா. அப்போ வேணு பிரசாத் அவர்களோட தங்கச்சியும் கிரகலட்சுமி ரொம்ப ஃப்ரெண்டா, அது மூலமா இவருக்கு கிரகலட்சுமி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சி அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் லவ்ல விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னா 1996 28 2 வருஷம் டேட்டிங்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிவு பண்ணி வீட்டுல சொன்னா இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம வழக்கம் போல அலைப்பாயுது ஸ்டைல்ல போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவோம், எப்படின்றத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அதனால 1998 ஃபேமிலியை எதிர்த்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு சைலண்டா லிவிங் டுகெதர் ஒரு டீசென்டான ஒரு லவ்வோட வாழ்ந்துருக்காங்க, நம்ம எதிர்பார்க்கற எதுவுமே நடக்காம. அதுக்கப்புறம் வேணு பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு, வீட்டுல ஒரு வழியா போய் சொல்லுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு தொடர்பகத்தை எடுத்து அடி வந்துட்டாங்களாம். ஏன்டா டேய் அலைப்பாயுதை படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்களா, எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியோ ஒத்துக்காதனால கிரகலட்சுமி அவர்களோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கிரகலட்சுமியை கன்வின்ஸ் பண்ணி தான் பிரசாந்த் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில் பிரசாந்த் அவர்களுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சவன தான் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் விதி வலியது பிரசாந்த் அவர்கள் என்னதான் ஒரு ஆணழகனாக இருந்தாலும் சாக்லேட் பயக இருந்தாலும் 2வதாக வாக்கப்பட்டு மாடிக்கிட்டு நீங்க தனியா இருக்கிறாருப்பா, பாவம் அவரோட நிலைமை. இப்போ 7வதா சொல்ல போறது மைனா நந்தினி அவர்கள். சரவணன் மீனாட்சி அப்படின்ற தொடர் மூலியமாக மைனா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சனால ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எதுல ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றது கண்டிப்பா 90s கிட்ஸ்க்கு தெரியும், தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இருந்தாலும் ஒரு சில படங்கள் நடிச்சாங்க, படம் வேலைக்கு வரதுனால சீரியலுக்கே வந்தவங்க 2016 வருஷம் ஒரு ஜிம் ட்ரைனரான கார்த்திகேயன் அப்படின்றவரை காதலித்து திருமணம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கார்த்திகேயன் தான் வலுக்கட்டாயமா வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு இந்த பொண்ணை தான் கட்டிப்போன்னு ஒத்த காலில் நின்னாராம். எதனால ஒத்த காலில் நின்னாரு நம்மளுக்கே தெரியல. ஆனா கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மாமனார் டார்ச்சர், எல்லார் வீட்லயும் மாமியார் டார்ச்சர் தான் நடக்கும். கார்த்திகேயன் அவர்களுக்கு மாமனார் டார்ச்சரின் காரணமாக கிட்டத்தட்ட 1 வருஷம் குடும்பம் நடத்துறவங்க பிரிஞ்சு ஏதோ விஷம் குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த டிப்ரெஷன்ல இருந்த நந்தினி அவர்கள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட நடிச்ச லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான யோகேஷ் அப்படின்றவரை திருமணம் பண்ணி இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க. சோ யோகேஷ் அவர்கள் தான் அந்த தியாக திருவிளக்கு மைனா அவர்களுக்கு 2வது கணவராக வாக்கப்பட்டாரு. இதே மாதிரி லிஸ்ட் பெருசா போவோம். ஏன் நம்ம 8வது ஆஷிஷ் வித்யார்த்தியை சொல்லலாம். அவர் வந்து ராஜோஷி அப்படின்றவங்கள 2001 வருஷம் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். 2022 வருஷம் டிவோர்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரூபாலி பர்னா அப்படின்ற ஒரு ஃபேஷன் டிசைனரை சமீபத்தில் திருமணம் பண்ணி செம கெத்து காமிச்சுக்கிறாரு. 2 பேரும் ஜோடியா போய் சமோசா கச்சோரின்னு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா ரூபாலி பர்னா மட்டும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. யூகேல அவங்க ஃபேஷன் டிசைனரா இருந்தாலும் அங்க அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்குது. மிதா பரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதான். அதுக்கப்புறம் அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா யூகேல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஆஷிஷ் வித்யாவை பார்த்து எதை பார்த்து மயங்கினாங்களோ தெரியல. அவர் தமிழ் படத்துல லிப்சிங்கே இல்லாம டைலாக் பேசுவார், அதை பார்த்து மயங்கிட்டாங்க பொழுது மயங்கி 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணும்போது அவங்களோட வயசு 50, ஆஷிஷ் வித்யார்த்தியோட வயசு 57. நான் 60 இல்லைங்க அப்படின்னு சண்டை வேற போடுறாரு மனுஷன். சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லலாம், வித்தியாசமா சொல்லலாம் 2வது கணவராக வாக்கப்பட்ட நடிகர்கள். ஏன் பொண்ணுங்களை மட்டும் தான் குறை சொல்லணுமா, இவனுங்க தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதையும் சொல்லுவோமே. இதுக்கு மேலே இது எந்த விமர்சனமும் கொடுக்க முடியல. அப்புறம் இது ஒரு கிசி சேனல் ஆயிடும். அதுக்கப்புறம் கிசி பேசுற நீ ஏன் கருத்து சொல்ற அப்படின்ற மாதிரி என்னைய கேட்பீங்க. எதுக்கு வம்பு, ஒழுங்காவே இருந்துட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது மாதிரி வேற என்ன மேட்டர் பத்தி பேசுவோம் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.